என் பேர் தன்ஸ்ரீ. நாங்க திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். நான் வந்து கோர்ட் எடுத்திருக்கேன் நாமக்கல். என் பேர் சாந்தினி. நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டிலேருந்து வரோம். நான் வந்து மெடிக்கல் ஹெல்த் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். என் பேர் வந்து சரண்யா. நானும் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் நேம் ஜி காயத்ரி. நானும் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். 4 பேருமே ஒன்னா தான் படிச்சீங்களா? நாங்கள் 4 பேருமே ஒட்டுக்கா வந்து ஷார்ட் அண்ட் ஒட்டுக்கா பண்ணோம். 4 பேருமே வந்து ஸ்டெனோ ஸ்டூடெண்ட்ஸு. படித்ததும் ஒட்டுக்கா சேர்ந்து அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி படித்தது தான். தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. யார் தமிழ் ஸ்கூல் புக் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு நிறையா நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். தமிழ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. மேக்ஸு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே படிச்சிடலாம். அதை விட்டால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன இது கேட்டகரி வைஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த சிம்பிளிஃபிகேஷனு அதெல்லாம் நிறையா அந்த மாதிரி பார்த்து நம்ம இது பண்ணோம்னா அந்த மாதிரி ஈஸியாக மேக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஜிஎஸ்ல 6 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸும் அப்புறம் அகாடமியில் கொடுத்ததும் ஃபுல்லாக படித்தோம். நல்லபடியாக. ஓகே. இப்போ தமிழுக்கோ இல்லை ஜிஎஸ்க்கோ அவுட் சோர்ஸ் புக்ஸ் எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? கண்டிப்பாக இனிமேல் படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. இப்போ கேட்குற கொஸ்டின் எல்லாமே அவுட்ல இருந்து தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கு மேலே வந்து அவுட் சோர்ஸும் படிச்சுதான் ஆகணும். ஓகே. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நோட்ஸ் எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்து தான் படித்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எத்தனாவது வாட்டி ரீட் பண்ணும்போது நம்ம நோட்ஸ் எடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியும் இல்லையா, அப்போ அதை எந்த டைமில் நோட்ஸ் எடுத்தா கரெக்டாக இருக்கும்? எத்தனாவது டைம்? நான் ஃபர்ஸ்ட் டைம்லேயே நோட்ஸ் எடுத்து வச்சு தான் அப்புறமா தான் படிக்கவே ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஓகே. உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜினா அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு 6 hours ஆச்சு தமிழ் வந்து படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு 2 hours, 2 hours இல்லை 3 hours. அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஃபுல்லாக இருக்கிறது ஜிஎஸ். தமிழ் வந்து கண்டிப்பாக ஃபுல் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுங்கள். முக்கியமாக பதட்டப்படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரிஞ்ச கொஷினே தப்பாக போட்டுட்டு வந்துடும். அதுவும் முக்கியமாக மேக்ஸில் தான். மேக்ஸை ஃபர்ஸ்ட்லேயே போட்டுட்டோம்னா வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ண டைம் நிறைய கிடைக்கும். அது லாஸ்ட்டில் போட்டுக்கலான்னு போட்டோம்னா தான் டைம் கிடைக்காம கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும். ஓகே. 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? 3 மணி நேரத்தில் முடிக்கணும் இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் அந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறது. ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி எக்ஸாம்ஸ் கிட்ட வர வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நிறையா படிக்கணும், நிறையா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத பார்த்து மொபைல்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வீடியோஸ் நிறையா ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகே. இந்த எக்ஸாம் டைம்னும்போது நோட்டிஃபிகேஷன் வந்தப்பெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்தினீங்களா, இல்லை அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணீங்களா ஃபோனில்? ரொம்ப ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்போ எல்லா வாட்டியுமே நம்ம மோட்டிவேட்டடாக படிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்போ செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அதாவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறது, படிப்பு ரிலேட்டடாக தான் அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரிலாம். குரூப் ஸ்டடிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டடிலாம் இருக்கு. குரூப் ஸ்டடியால் என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு தெரியாதது வந்து இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லுவாங்க. படிக்கிறத விட ஒருத்தர் காதில் சொல்லி வாயில சொல்லி நம்ம காதில் கேட்கறது வந்து நல்லாவே அது மைண்ட்ல செட் ஆயிரும். ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது, நீங்கள் தான் காலைல ஃபர்ஸ்ட் வந்தீங்க இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட்னு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே. நீங்கள் சொல்லுங்க காய், உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க. ரிவிஷன் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ 7 நாள்லாம் அதில் கண்டிப்பாக 6 நாள் படிச்சுட்டு 7வது நாள் வந்துட்டு ரிவிஷன் கொடுப்பேங்க. அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணால் நமக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ்க்கு இப்போ இந்த டேக்கு வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக. இப்போ பிஒய்க்யூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணணுமா, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்க. அது வந்துட்டு இப்போ நம்ம பிவைக்யூ அனலைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து எந்த மெத்தடில் கேட்குறாங்க, எந்த மாடர்னில் கேட்குறாங்க நமக்கு தெரியும்.
அதனால நம்ம அது வந்து அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒரு 3 கொஷின் பேப்பராவது நம்ம பார்த்தோம்னா நமக்கு நீங்களுமே குரூப் ஸ்டடிலாம் பண்ணுவீங்களா? குரூப் ஸ்டடி தான் நான் பண்ணுவேன். ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து பதட்டப்படுறது, முக்கியமாக பதட்டப்படும் போது நம்ம வந்து மாற்றி ஷேட் பண்ணிடுவோம். அப்புறம் வினாத்தாள் குறியீட்டு எண் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு மாற்றி ஷேட் பண்ணிட்டோம்னா வந்துட்டு இன்வேலிட் ஆயிடும். அதெல்லாம் வந்துட்டு பண்ணாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம அது கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஓகே. இந்த 3 மணி நேரத்தை எப்படி கையாளுவீங்க நீங்கள்? எந்த மாதிரி டைம் பிரிச்சுப்பீங்க? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்? தமிழுக்கு வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இது பண்ணாலும், ஜிஎஸ் வந்துட்டு நமக்கு அதை வந்து நம்ம பண்ண முடியும். ஜிஎஸ் மேக்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பண்ண முடியும். ஆனால் தமிழ் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேக்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுக்காம நம்ம ஜிஎஸோடையே சேர்த்தே நம்ம மேக்ஸ் போட்டோம்னா அது ஒரு கோர்வையாக போகும். நீங்கள் சொல்லுங்கள். தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி விடையளிப்பீங்க? தெரியாத கேள்விகளுக்கு எலிமினேட் பண்றது மூலியமா நான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஆப்ஷன் இருக்குமா, அதுல வந்து இது 2ஐயும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கடைசியில இது 2 தான் இருக்கு, அதுல எது வரும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சோம்னா ஓரளவுக்கு நமக்கு இது அக்யூரேட்டா கிடைக்கும். கண்டிப்பா பண்ணிடலாம். பண்ண முடியும். நீங்க எப்படி அந்த டைம் மேனேஜ் பண்ணுவீங்க எக்ஸாம் ஹால்ல? நான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் தான், எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளவா வராது. அதனால நான் என்ன பண்ணேன்னா தமிழும் ஜிஎஸ் தான் எனக்கு வந்து முக்கியம். மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வராது, அவ்வளவான இல்லை, ரொம்பவே வராது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா தமிழும் ஜிஎஸ் அது ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு என்னால் முடிக்க முடியும், சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நல்லா இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் மேக்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஷார்ட் கட்ஸ்லாம் வச்சு நீங்க படிச்சீங்களா இல்ல நார்மலா? ஷார்ட் கட்ஸ்லாம் நிறையவே வச்சு படிச்சிருக்கோம். நிறைய அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்ன வரைக்குமே எங்களுக்கு மறக்கவே இல்லை, நல்லாவே ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுங்களா? அதுதான் முக்கியமா, அது நிறையவே இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் படிச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம், அப்படி ஒரு இதுலதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசீட்ல ஃபுல்லாவே இது பண்ணியாச்சு. இது வேணாம், இது இல்லைன்னா தான் அது கிடைக்கும் அப்படின்னா நம்ம அது பண்ணிதானே ஆகணும். உங்க ஃபேமிலில எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? எல்லாம் பயங்கர சப்போர்ட். எங்க ஃபேமிலியில எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. வீட்டுல போனாலும் படிக்கிறதா, வீட்டுக்கு சீக்கிரம் போனாவே எதுக்கு சீக்கிரம் வந்தா இருந்து படிச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு தான் கேட்பாங்க. 2026 தேர்வு வருது, அதை எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் உங்களோட மெசேஜ் சொல்லுங்க. ஆஸ்பிரன்ஸுக்கு எல்லாருமே மெசேஜ் சொல்றீங்க. என்னன்னா படிக்கணும், நல்லா படிங்க, அது மட்டும் தான். ஸ்கூல் புக்ஸ் விட்டுறவே கூடாது. இப்போ அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக ஸ்கூல் புக்ஸ் விட்டுறக்கூடாது. ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிக்கணும், ஃபுல்லா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போனோம்னா நமக்கு இது இருக்காது. மேக்ஸ் எனக்கு வந்து மேக்ஸ் வராது, ஆனா நிறைய பேருக்கு அது ஈஸியா வரும். அப்படிங்கும்போது மேக்ஸும் தமிழும் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்க்கு நம்ம போகணும். உங்க மெசேஜ்க்கு சேம் அதே தான், சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க அதே தான், தமிழ் நிறையா படிக்கணும், மேக்ஸ் டெய்லியுமே போட்டு பார்க்கணும், பிஒய்க்கு நிறையா டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும், ஜிஎஸ் நல்லா படிக்கணும். உங்க மெசேஜ்க்கா? எல்லாரும் நல்லா படிக்கணும். கண்டிப்பா வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒரு